கர்த்தர் இப்படி பிக்குவார். ஏன்? உள்ளக்கிறத உன்னை எடுக்கணும். நீ யாருக்குமே தெரியல, யூஸ்லெஸ்ஸாக இருக்கிறேன்னு அப்படி தூக்கி போட்டுக்கிறாங்க. அது எடுக்கணும்னா உன் மேலே இந்த டூலை கர்த்தர் பயன்படுத்தி எடுப்பார். கத்துவேன், ஒன்றுமே நடக்காது. உங்கள் அப்பா உனக்கு விரோதமாக எழும்புவாங்க, அம்மா விரோதமாக எழும்புவாங்க, வேலை மேலே பிரச்சனை, கடன் பிரச்சனை, வாழ்க்கையில் பிரச்சனை, வியாதி பிரச்சனை, இதெல்லாம். அப்போ குத்தம் ஒன்று இப்படி என்ன ஆண்டவரே அப்படி எங்கேயோ ஒன்று. ஏன்னா கர்த்தர் பிளான் பண்ணிட்டு இருப்பாரு. உன்னை யூஸ்லெஸ் நினச்சின்னு போட்டுக்கிறாங்க. அப்போ கர்த்தர் உன்னை யூஸ் பண்ணனாக்கா இது போல் குத்தணும். அதுதான் டூல்ன்ற, இதுதான் டூல்ன்றது. இதை வச்சு தான் என்ன பண்ணுவார்? உன்னை யாருன்னு காட்டுவார், இப்படி எடுப்பார். ஆண்டவரே நான் ஏன் சாமி இப்படி அவமானமாகணும் அப்படின்னு சொல்லுவேன். வச்சது போதும் சாமி. அடுத்தது தூக்கி போடுவார். இப்போ நீ கொஞ்சம் சந்தோஷப்படுவேன், தூக்கி போடுவார். சந்தோஷப்படுவா. நீ ஞாயிற்றுக்கிழமை ஆறுதலாக போவ, தூக்கி போடுவேன். சந்தோஷம். வீட்டுக்கு போகிறது டமால்னு ஒன்று விழும், டமால்னு ஒன்று விழும். சாமி ஐயோன்ற அப்படியே வேதனை, நெருக்கம், அவமானம், நிந்த, வாழ்க்கை முடிஞ்சு போச்சுடா அப்படின்னு நினைக்கும் போதுதான் அப்பா உனக்குள்ள இருக்கிற பொக்கிஷத்தை கர்த்தர் உலகத்திற்கு காட்ட அவர் அது போல டூல்ஸை பயன்படுத்துகிறார். நம்ம வாழ்க்கையில எதுவுமே தீமை நடக்கிறதுல ராஜா, அந்த தீமையே நடந்தாலும் அந்த தீமை நன்மையா மாற்றுவார்.